ஹாய் ஆல், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம் எல்லாரும் கத்திரிக்காவை வச்சு சாம்பார், ஃப்ரை, கூட்டு, குழம்புன்னு எல்லாமே பண்ணியிருப்போம். இன்னைக்கு நம்ம சேனலில் கத்திரிக்காவை வச்சு ஒரு யூனிக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இன்னைக்கு நாம் குண்டு கத்திரிக்காவை வச்சு சுட்ட கத்திரிக்காய் தொகையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தொகையில் நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இதோட டேஸ்ட்டை பெஸ்ட்டாக என்ஜாய் பண்ணணும்னா கொஞ்சம் சாதம் எடுத்து ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயோட இந்த தொகையில் மிக்ஸ் பண்ணி ஒரு உளுந்தப்பளத்தை சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை தொடச்சிட்டு இதை மாதிரி கேஸ் கம்பியை போட்டு அது மேலே வைக்கலாம். உங்ககிட்ட grill இருந்ததுன்னா அந்த கிரில்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் மாறி மாறி நல்லா ஓரளவுக்கு அதை குக் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் அதை கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். இன்பிட்வீனில் ஒரு கடாய் எடுத்து கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் பெருங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, ஒரு பிஞ்ச் புளி, ஒரே ஒரு ரெட் சில்லி, இது எல்லாத்தையும் நல்லா உளுந்து கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கி கூல் டவுன் பண்ணிக்கலாம். இதோடு சேர்த்து ஒரு 5-6 பீஸ் கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஸ்லைட்டாக வதங்கினா போதும். இதை நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதை பண்ணுறதுக்கு இன்பிட்வீனில் இந்த கத்திரிக்காய் ஆல்மோஸ்ட் grill ஆகிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அதை திருப்பி திருப்பி விட்டு இன்பிட்வீனில் இருக்கிற போர்ஷன்ஸையும் நம்ம நல்லா grill பண்ணிக்கலாம். இதை மாதிரி ஒரு ஃபோர்க்கை வச்சு ப்ரிக் பண்ணி பார்த்தா ஃபோர்க்கில் ஒட்டாமல் வரணும். கத்திரிக்காய் நல்லா சுட்டு முடிச்சாச்சு. grill சூப்பராக இருக்குது. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம இதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து பொறுமையாக அந்த பிளாக்கானது உள்ளே இருக்கிற போர்ஷன் கூட மிக்ஸ் ஆகாத மாதிரி பண்ணுங்கள். இல்லைனா நமக்கு தொகையில் அரைக்கும்போது கலர் கொஞ்சம் நல்ல பிளாக்காக இருக்கும். ஃபுல்லாக பீல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கூல் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சதோடு சேர்த்து ஒரேடியாக போட்டு ஒரு அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்து கடுகு போட்டு இதை தாளிச்சிக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பர் டேஸ்டியான சுட்ட கத்திரிக்காய் தொகையல் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.